நெக்ஸ்ட் சாங்ல முழக்கி எழுவன மும்மத வேளம் அடக்க அறிவின்றும் கோட்டையை வைத்தேன் பிழைத்தன ஓடி பெருங்கேடு மண்டி கொளுத்தன வேலம் குலைக்கின்ற வாரே. ஸோ முழக்கி எழுவன மும்மத வேலம் அப்படின்னா, முழக்கினா பயங்கரமாக ரோர் பண்ணி பயங்கர வைல்டாக எந்திரிக்கிற மும்மதம். மும்மதம்னா நம்மளோட ஈகோ, நம்மளோட அந்த லஸ்ட்டு, நம்மளோட கோவம் மாதிரியான கெட்ட விஷயங்கள். ஓகேங்களா? அதான் மும்மதம்னு சொல்கிறாங்க. நான் அப்படின்னு நினைக்கிறது லஸ்ட்னா டூ மச் ஆசை, எல்லாத்து மேலேயுமே வந்து ஆசை, அட்டாச்மெண்ட்டு எல்லாமே. ஆங்கர்ன்றது அதை வந்து நெகட்டிவாக வந்து எப்படியாவது நான் அடைஞ்சே தீரணும், எனக்கு எப்படியாவது வேணும் அப்படின்னு நினைக்கிறது. அந்த மூணு கலந்த பைத்தியம் பிடிச்ச ஒரு வேலம்னா எலிஃபண்ட். ஸோ இந்த 3 எலஃபண்ட் வந்து பயங்கரமா வைல்டா மதம் பிடிச்சு கத்தும்போது, பயங்கரமா அது ஆட்டம் போடும்போது, கண்ட்ரோல் இல்லாம தானே இருக்கும். யோசிச்சு பாருங்க, இமேஜின் பண்ணி பாருங்க. 3 எலஃபண்ட்டுக்கும் மதம் பிடிச்சிருக்கு. அத நம்மளால ஏதாவது பண்ண முடியுமா? அதுவும் காட்டு எலஃபண்ட், வைல்டு எலஃபண்ட்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 2வது லைன்ல அடக்க அறிவென்றும் கோட்டையை வைத்தேன். அத அடக்குறதுக்கு அவர் வந்து பயங்கரமா அவரோட விஸ்டம், அவரோட இன்டெலிஜென்ஸ், அவர் நாலேட்ஜ், ஏன்னா ஸ்பிரிச்சுவலா நிறைய லேர்ன் பண்ணி எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டாங்க. ஓகேங்களா? எனக்கு தெரியும் எல்லாமே. இதெல்லாம் வந்து இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அது மாதிரி தான் அவேர்னஸ். இது எல்லாமே வந்து சென்சஸ், இது நான் கிடையாது, என்னோட சோல் வேற, இது எல்லாம் நான் இல்லை, அதனால இதை நான் எப்படியாவது அடக்கியே தீர்வேன்னு சொல்லி தன்னோட ஆன்மீக அறிவு, தான் படிச்ச அறிவு எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அவர் என்ன பண்ணியிருக்காராம், ஒரு கோட்டையை கட்டியிருக்காராம் அதை அடக்குறதுக்காக. ஓகேவா? அதுதான் நான் வந்து அடக்க அறிவு என்னும் கோட்டையை வைத்தேனே அப்படின்னு சொல்றாரு. 3வது லைன்ல பிழைத்தன ஓடி பெருங்கேடு மண்டி அப்படின்னு சொல்றாரு. அது என்ன ஆகுதுன்னா, அந்த அந்த எலஃபண்ட் வெளியில போக முடியாதபடிக்கு ஒரு கோட்டை கட்டியிருக்காரு. சரியா? ஆனா, இதுல என்ன பண்ணியிருக்குங்க அதுங்க, பிழைத்தன ஓடி அப்படின்னா, எஸ்கேப் ஆயிருச்சுங்களாம். அந்த 3 இதுவும். சின்ன ஒரு இதுல கூட அது டக்குன்னு எஸ்கேப் ஆயி, ஓடி போயி பெருங்கேடு, பெரிய டிசாஸ்டர வந்து கொண்டு வந்து குடுத்துருச்சாம். அதாவது ஒரு சின்ன கேப்ல கூட அது தப்பிச்சு போயிருச்சு அப்படின்றது தான் அவர் இங்க வந்து சொல்லியிருக்காரு. 4வது லைன்ல கொளுத்தன வேலம் குலைக்கின்ற வாரே அப்படின்னா, அந்த அந்த இப்படி தப்பிச்சு போன அந்த யானை வந்து பயங்கரமா வந்து ஒரு ஆட்டம் போட்டு அப்படி பயங்கரமான ஒரு பேரழிவை உண்டு பண்ணிருச்சான். இதுதான் அவர் இங்க சொல்றாரு. அதாவது என்ன இது மூலமா மீன் பண்றாருன்னா, நான் வந்து எவ்வளவோ படிச்சேன், நான் எவ்வளவோ அறிவு, ஞானம் எல்லாத்தையும் இது பண்ணி, நான் வந்து அதை எப்படியாவது வந்து என் கட்டுக்குள்ள வைக்க நான் ட்ரை பண்ணேன். ஆனா ஏதோ ஒரு மொமெண்ட்ல அது, ஏன்னா நம்ம சென்சஸ் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லு. நீ எவ்வளோ பெரிய பெரிய ஒரு டிசிப்ளினான ஒரு முனிவரா இருந்தா கூட, உனக்கு ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒரு வீக்னஸ் ஒன்னே அறியாம இருக்கும். அந்த வீக்னஸ் வழியா நீங்க வந்து நம்ம வந்து ஃபாலோ ஆயிருவோம். நம்ம ஃபாலோ ஆன பிறகு அது என்ன பண்ணும்னா, ஒன்ஸ் ஃபாலோ ஆயிட்டு அந்த சென்சஸ்க்கு அடிமையாகி ஏதோ ஒரு தப்பு பண்ணா கூட, அந்த தப்போட கர்மாவோ இல்லைன்னா அந்த தப்போனால நம்மளுக்குள்ள நடக்கக்கூடிய சேஞ்சஸோ, நம்ம மனநிலையில இருக்கக்கூடிய சேஞ்சஸோ நம்மளோட என்டையர் லைஃபையும் டிஸ்ட்ராய் பண்ணிருமா. நம்மளால அதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரோல் எடுக்கிறதுன்றது அவ்வளோ கஷ்டமா. இதை வந்து அவர் வந்து மனுஷன் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காரு. எப்படி இருக்குன்னு பாருங்க. அவர் என்னெல்லாம் வந்து கடந்து வந்தாருன்னு தெரியல. அவர் வந்து தன்னோட ஆன்மீக அறிவு மேல ரொம்ப பயங்கரமான ஒரு நம்பிக்கை வச்சிருந்திருக்கலாம். பயங்கர ஒரு ஹோப்போட இருந்திருக்கலாம். இல்ல நம்மளால எதையுமே சாதிக்க முடியும், எதுவுமே நம்மள வந்து கண்ட்ரோல் பண்ணாதுன்னு நினைச்சிருந்திருக்கலாம். அப்ப அவருக்கே தெரியாம அவரோட ஏதாவது ஒரு வீக்னஸ் வந்து வெளியில வந்து, அந்த வீக்னஸ்க்கு அவர் வந்து அடிமையாகி அதுக்கப்புறம் அது அவரோட லைஃப்பை வந்து டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கலாம் ஏதோ ஒரு கட்டத்துல. அதைத்தான் அவர் வந்து ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து நான் உங்களுக்கு ஏன் இந்த 3 சாங்ஸ் வந்து இன்னைக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கேன்னா, அந்த சென்சஸோட பவரை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் நம்மளால வந்து அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நம்ம இறைவன் இல்லாத நம்ம, ஓகேவா? நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஈவன் நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணி நம்ம பண்ணாலும், ஒரு சிங்கிள் கேப் கிடைச்சாலும் அது வந்து அதோட வேலையை காட்டிரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ரியாலிட்டி. சென்சஸை கண்ட்ரோல் பண்ணுறதுலாம் நம்மளால முடியாது. அதை வந்து ஃபோர்ஸ் பண்ணிக்காதீங்க. ரியாலிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. நீங்கள் கண்ட்ரோல் பண்ண உங்களுக்குள்ள நிறைய வந்து நெகட்டிவிட்டிஸ் தான் ரொம்ப அதிகமாகும். நெகட்டிவ் எமோஷன்ஸ் தான் அதிகமாகும். அப்போ நீங்களே பார்க்கலாம். நான் ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கல, நான் அதை ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியல, அப்போ தான் ரொம்ப அதிகமாகுது அப்படின்னு தோணுதுனாலே நீங்கள் உடனே என்ன பண்ணணும்னா, அந்த ஃபோர்ஸ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிடணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கிட்டே இருங்க. அது என்ன மாதிரியான தப்பாக இருந்தாலும் சரி பண்ணிக்கிட்டே இருங்க. ஓவர் த ப்ராசஸ் இறைவனால் மட்டும்தான் மாற்ற முடியும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் நாளைக்கு வந்து சாங்ஸில் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஆல்.